ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அவங்க வீட்டு விட்டு வெளியே வந்திருந்தேன். காலைல ஒரு டைம் ஒரு 8:30 இருக்கும். சரி மாமா பொண்ணு ஒரு ஆசை தான். இது ஒரு திருவிழா வந்துச்சு. திருவிழான்னா இந்த என்ன கணேஷ் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி. அப்போது விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு. நான் எப்படியோ நம்பரை அப்படி அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டேன் நம்பரை. இப்போது ஒரு 2016 வாங்கின நம்பரை. கெஞ்சன் அவளை ப்ளீஸ் பேசுங்க, கொஞ்ச நேரம் பேசுங்க அப்படின்னு. மெசேஜ் பண்ண விட போய் பேசவும் மாட்டேன். 2017 ஜனவரி அப்போ என்ன ஆச்சு சொன்னேன். நான் சொன்னேன். இவங்க என்ன சொன்னாங்க, சரி ஓகே டைம் கேட்டேன். அப்போ டைம் கேட்டேன் என்கிட்ட, எனக்கு டைம் வேணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கடைசியில் February 14 அக்செப்ட் பண்ணான். ஆனால் இப்போது எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ கை காலில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அப்படியெல்லாம் எதுவும் பிடிக்காம ஒரு 2 வீக்ஸ் டைம் கேட்டேன். அதுக்கப்புறம் நீ சொன்ன, நானும் யோசித்தேன். ஓகே சான்ஸ் கொடுத்துதா பார்க்கலாம் எப்படி இருக்காரு. யாரும் டக்குன்னு எடுத்தால் இது பண்ண முடியாது இல்லை கெட்டவங்கன்னு. சரி சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே நல்லதாக இருக்கா அப்படின்னு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுறேன். அவளை அப்போ வீடியோ கால் பண்ணி பார்ப்பேன். வீடியோ கால் பண்ணி அதுவும் சைலண்ட்டாக தான். இப்போது நான் வீடியோ கால் பண்ணாலும் பேசக்கூடாது. ஃபுல் மியூட் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் நாங்கள் பேசுவோம். நீ லீவ் வரப்போ நான் இல்லை, நான் லீவ் வரப்போ அதே ஒரு நாங்கள் எனக்கு பிடிச்சி நாங்கள் இப்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி நாங்கள் இப்போ லவ் பண்ண மேரேஜ் பண்ண போகிறோம். ரொம்ப ஹாப்பியான விஷயம் அது. 9/7/2021 வாங்கி கொடுத்தாரு. நான் என்னோட என் கையில் தான் போட்டேன். நானும் வாங்கி வரீங்க, ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் வாங்கி கொடுத்தேன். அது இருக்குது, பத்திரமா வச்சுருக்கேன். நான் தொலைச்சிடுவேன். அதனால் இவங்க ஒரு கொடுத்து அந்த சாக்லேட் பேப்பருக்கு நான் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். உனக்கு வர்ற பாப்பா சப்பக்கல் இருந்து தருவோம்லடி. எனக்கு ஸ்வீட் வாங்கி கொடுப்பான். 1 ரூபி சாக்லேட் வாங்கி தருவேன். வானம் பார்த்து கிடந்தேனே, மழையாய் வந்து விழுந்தாயே, வழி துணையே நீயே. கண்டேன் என்னுடையவளை, தந்தேன் மிச்ச உயிரை. கண்டேன் என்னுடையவனை, தந்தேன் மிச்ச உயிரை. உற்று உன்னை பார்க்கையிலே தொற்று கிடைத்த தனிமையினை கற்று தந்த காதல் வழி விட்டு போனதே. ஊர் கூடும் நல்ல நல்ல தளங்கள் எல்லாம் உன்னை கூட்டிக் கொண்டு கை கோர்த்து கொண்டு இதை சேர்த்து வைக்க நல்ல இடங்களை நாம் தேடி தேடி போவோம். கண்டேன் என்னுடையவளை, தந்தேன் மிச்ச உயிரை. வெப்பம் குளிர் எது வந்தாலும் மிதமாக இணைப்பாயா, திக்கு முக்கு ஆடி போகின்றே.